அல்லாஹ் மாலிக். என் அன்பு பிள்ளையே, உன் வழி துணை சாயப்பா உனக்காக மட்டுமே பேசுகிறேன். என் அன்பு பிள்ளையே, இந்த நாள் உனக்கு நல்ல நாளாக, வெற்றி நாளாக அமைய உன்னை வாழ்த்துகிறேன். நீ இப்பொழுதெல்லாம் மிகவும் சோர்ந்து போயிருக்கிறாய். மனதில் உள்ள சங்கடங்களை மறைத்து கொண்டு எத்தனை நாட்களுக்குத்தான் நான் வாழ்வது? என் மனதிலே இருந்து நிம்மதியை எப்பொழுதோ நான் இழந்து விட்டேன் அப்பா. அமைதி பெறுகின்ற அந்த வார்த்தைகளிலே நான் நல்ல வார்த்தையை சொல்ல முடியவில்லை. யாராவது எப்பொழுதாவது எப்படி இருக்கின்றாய் என்று கேட்டால் நன்றாக இருக்கிறேன் என்று வாய் வார்த்தைகளால் தான் சொல்லுகிறாயே தவிர அது உள்ளிருந்து வரவில்லை. அப்படித்தான் சொல்ல வேண்டும், வேறு வழி இல்லை. இருக்கிறேன் என்று சொல்லுகிறாய், ஏதோ இருக்கிறேன் என்று சொல்லுகிறாய். அந்த வார்த்தைகள் வாயிலிருந்து தான் வருகிறது, மனப்பூர்வமாக தரவில்லை உனக்கு. வெளியே சொன்னால் கௌரவம் போய்விடும் என்று நினைத்து மனதிலே வைத்து பூட்டிய விஷயங்கள் அவ்வளவு இருக்கிறது உனக்கு. இன்று கடல் போல் இருக்கின்ற அந்த துன்பங்கள் உன்னுடைய உடலை சேர்ந்து பாதிக்கிறது. அந்த நிலைக்கு உன்னை தள்ளி இருக்கிறது இந்த கவலைகள் எல்லாம். எதையோ இழந்து விட்டது போன்ற அந்த பரிதவிப்பிலேயே ஒவ்வொரு நாளையும் நீ நகர்த்தி கொண்டு வருகிறாய். மெல்ல மெல்ல நீ தளர்ந்து கொண்டு வருகிறாய். உடலிலே வலு இல்லை, மனதிலே தம்பு இல்லை, குடும்பத்திலே ஒரு ஒற்றுமை இல்லை, வாழ்க்கையிலே வருமானம் இல்லை. இப்படி எவ்வளவோ இல்லை உனக்கு இருக்கிறது இல்லையா? எது இருந்தால் என்ன, எது இல்லாமல் போனால் என்ன? இனிமேல் எனக்கு இந்த வாழ்க்கையே தேவையில்லை என்றும் கூட சில நேரங்களே நீ நினைக்கிறாய். அதையும் தாண்டி சுற்றி இருப்பவர்களை பார்த்தால் உனக்கு எரிச்சலும் கோபமும் வருகிறது. என்னை புரிந்து கொண்டு என்னிடத்திலே அன்பு செலுத்துபவர்களோ என்னை தேற்றுபவர்களோ யாரும் இல்லை என்று மனதிலே தவிக்கிறாய். தனியாக சென்று அழுகிறாய். என்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களே என்னை புரிந்து கொள்வதில்லை, என்னுடைய துணையே என்னை புரிந்து கொள்வதில்லை என்று தனியாக அமர்ந்து நீ தவிக்கிறாய், அழுகிறாய். அதை நான் உன்னோடு இருந்து, நீ அழுகின்ற பொழுது உன்னோடு இருந்து நான் அதை பார்த்து நானும் அழுகிறேன். இந்த பிள்ளை எதற்காக இப்படி அழுகிறது? தேவையில்லாமல் அழுகிறதே. இப்பொழுது இன்னும் கொஞ்ச காலத்திலே இதற்கு வெற்றி வரப்போகிறதே, மகிழ்ச்சி வரப்போகிறதே. அதற்குள்ளாக ஏன் இதற்கு இவ்வளவு கவலை என்று நான் உனக்காக அழுகிறேன். உன்னை தேற்றுவதற்காகவும் உனக்கு உதவிகளை செய்வதற்காகவும் இதோ நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதை நீ உற்று கவனிக்கவில்லை, உணரவில்லை. உன்னுடைய துவக்க நாள் முதல் கொண்டு நான் இருக்கிறேன். இதோ உன்னுடைய துக்க நாட்கள் முடிந்து போயின. இனி உன்னை நிம்மதியாக, உன்னை நிரந்தரமாக ஆட்கொள்ள போகிறேன். எதையும் சுலபமாக எடுத்துக்கொண்டு நடக்க போகின்ற நிலைக்கு நீ வரத்தான் போகிறாய். நல்ல நிலைக்கு நீ வரப்போகிறாய். அப்பா உனக்கு நிம்மதியையும் சாந்தியையும் சமாதானத்தையும் கிடைக்கச் செய்வேன். என்னை நம்பி சரணடைந்தவர்கள் யாராக இருந்தாலும், எவ்வளவு பாவம் செய்திருந்தாலும், எவ்வளவு தவறுகளை செய்திருந்தாலும் அவர்களை எல்லாம் ஒரு திருப்பத்திற்கு கொண்டு வந்து அவர்களை என்னுடைய உயிரையும் கொடுத்து நான் காப்பாற்றுவேன் என்று எப்படி அந்த 11 உறுதிமொழிகளிலே நான் தந்திருக்கிறேனோ அதுபோல உன்னையும் நான் காப்பாற்றுவேன். என் வார்த்தையை,
என் வார்த்தையை காப்பாற்ற நான் பாடுபடுவேன். நீ நம்பினால் போதும், நம்பினால் போதும். உன்னோடு நான் வந்து கொண்டே இருப்பேன். நீ வென்று கொண்டே இருப்பாய், வென்று கொண்டே இருப்பாய். அல்லாஹ் மாலிக்